சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போகிறதா ஒரே பரபரப்பாக இருக்குது 2 நாளாக. உண்மையா சார் அது? 2 நாளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வேறு ஒருத்தர் கூட ஓப்பனாக சொல்லி இப்போ பிஜேபி அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அது வேறு விஷயம். இந்த மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வராது அப்படின்னு. இதுக்கிடையில் என்னென்னா ஒரு பெரிய நம்ம பவன் கல்யாண் இதில் உள்ளுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல்கள் கசிகிறது. அது உண்மையா பொய்யா இல்லை வேறு வகையிலையா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் பவன் கல்யாணுடைய நிலைப்பாடு இதுக்கு முன்னாடி எடுத்ததும் அதுக்கப்புறம் ஏன் பிஜேபி கூட அவங்க போனாங்க என்கிற ஒரு நிலைப்பாடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிந்ததை ஒருவேளை விஜய் கேட்பதாக இருந்தால் இதை சொல்லக்கூடிய ஒரு தருணம் அவங்களுக்கு கிடைத்திருக்கலாம். கிடைத்தால் ஒரு விஜய் ஏற்றுக்கொள்ளவும் செய்வார் என்பதாக இருக்கிறது. இப்போ நிறைய அடுக்கடுக்கான பிரச்சனைகள், யாருக்கு சீட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய 234 இடங்களுக்கும் சீட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் பொதுவாக எல்லா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் போனால் இப்போது திமுகவும் அதிமுகவும் நிற்குது. ஏதோ 2 பேருக்கும் ஒரு வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று கிடைக்கும் 2 கட்சிகளுக்கும். அது இல்லை. ஆனாலும் இருந்தாலும் அவர்கள் நெடுநாட்களாக தமிழக அரசியலில் இருப்பவர்கள். ஆனால் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பின்னடைவு ஏற்படுது. அப்போ பின்னடைவு ஏற்பட்டால் இந்த எலெக்ஷனோட மறந்துடுவாங்க மக்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சஸ்டைனபிள், அதாவது நீங்கள் கொண்டு போனோம் அந்த கட்சியை கொண்டு போனோன்னா எல்லோரும் ஒரு அரசியல் நோக்கர்கள். ஏன்னா இன்னும் அவங்களுக்கு தெரியல, இன்னும் அந்த மாநகராட்சி தேர்தலில் இந்த உள்ளாட்சியிலையோ இது வரைக்கும் போட்டியிட்ட அனுபவம் கூட இல்லாத மக்கள் தான் அவர் கூட இருக்கிறாங்க. அதனால் அவர் எப்படி ஒரு தன்னுடைய மனதை மாற்றி என்டிஏ கூட்டணிக்கு அவங்க கொடுக்குற ஒரு சீட்டை எடுத்துக்கிட்டு வேலை செய்யலாம் என்பது எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். மற்றவர்களுடைய கணிப்பாகவும் இருக்கிறது. அதனுடைய அந்த புரிதலின் அடிப்படையில் தான் இவர் பவன் கல்யாண் பேசுகிறாரோ. ஏன்னா பவன் கல்யாணுடைய பிரதர், அவங்க இதை பற்றி எல்லாமே தெரியுமா. அவங்க பாரம்பரியமான 12 வருஷமாக அவர் போராடி கொண்டு இப்போ தான் வந்திருக்காரு என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனவே அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இன்னும் 2 தரப்பில் நமக்கு ஒரு கன்ஃபார்மான செய்திகள் வரவில்லை என்பது தான் இது யதார்த்தமான நிலை. சார், பவன் கல்யாண் சொன்ன விஷயங்களில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, அண்ணனுக்கு வந்த கூட்டங்கள் உங்களுக்கு தெரியாதா? சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்த கூட்டம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து நாங்கள் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டோம். ஆனால் உங்களுக்கு வந்த கூட்டங்களும் அது போல தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏமாறாதுங்க அப்படின்ற மாதிரி அந்த பேச்சு, அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. சிரஞ்சீவி த கிரேட் என்டிஆருக்கு அப்புறம் சிரஞ்சீவி மாஸாக போனார். அவர் எங்கே கேட்டாலும் விஜயை விட 10 மடங்கு ஆட்கள் எல்லாமே. நாங்கள்லாம் ஹைதராபாத்தில் போய் மாட்டிக்கின சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கிறது. ஸோ அது மாதிரியான ஒரு மாஸ் லீடராக அவர் வந்தார். ஆனால் நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, அவர் போன அடுத்தடுத்து போனாலும் சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா இந்த அரசியல் மாற்றங்களுக்கும் அரசியல் நிகழ்வுகளுக்கும் அவங்க ஒரு தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஸோ அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நிற்கணும். அதனால் தன்னுடைய சிரஞ்சீவியினுடைய அனுபவம் என்னெல்லாம் நடந்தது அதையெல்லாம் கூட விஜய்க்கு நம்ம பவன் கல்யாண் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நான் உணர்கிறேன். சார், இப்போது என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தார் அப்படின்னா அவருக்கு எப்படி சார் லாபமா, எப்படி சார்? உண்மையிலே விஜய்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மாஸ் வருதுங்க, நோ ப்ராப்ளம். அதை ஓட்டை கன்வெர்ட் பண்ணோம். ஓட்டை கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மாஸ்டர்ஸு. ஆனால் இவர் இனிமேல் தான் என்ன செய்யணும் ஏது செய்யணும், இது 2 ஷார்ட் டைமில் இருக்குது. அந்த ஷார்ட் டைமில் இவரெல்லாம் சுதாரிப்பார்களா, எப்படி அந்த பணபலங்கள்லாம் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான பிரச்சனைகள் விஜய்க்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு சொந்த பிரச்சனைகள்லாம் எதை பார்ப்பாரா. கரூர் சம்பவமும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் யோகல். ஸோ அவர் டிஸ்டர்ப்டாக இருக்குது மைண்டு. அதனால் அவர் எடுக்க வேண்டிய என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்தால் அவர் சேர்ந்து கொள்வது அடுத்த கட்ட நகர்வுக்கு அவருடைய கட்சி இருக்கும் என்பது தான் நான் உணர்கிறேன். சார், இப்போ விஜய் அவர்கள் அதிமுகவும் விமர்சிச்சிருக்காரு, பிஜேபியும் விமர்சிச்சிருக்காரு. இப்போ கூட்டணி சேரும் போது அவருக்கு ஒரு மன நெருடலாக இருக்காது சார்? இந்த பிஜேபி அவர் விமர்சிக்கல இதுவரையும். அது என்னென்னா ஒரு மதவாதம் அப்படின்னு ஒரே ஒரு மீட்டிங்கில் சொன்னார். அதிமுகவும் ஊழல் கட்சி தான் சொன்னார் தவிர உள்ளுக்குள்ளே போய் விமர்சிக்கவில்லை. நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இது மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே பாருங்கள், தேமுதிக பிரேமலாதா விருதாச்சலத்திலே இந்த அம்மா ஸ்டாலினை பற்றி விமர்சித்து இன்னும் இருக்குது, போய் பாருங்கள். அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றாயிட்டாங்க. நம்ம பேருனா இவர் ஓபிஎஸ் அந்த சட்டமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டது, திமுகவை பற்றி கேவலமாக பேசி பதிவு செய்யப்பட்டது. இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார்? திமுகவின் பக்கத்தில் இருக்கிறாரு.
ஸோ இது மாதிரி அரசியல் அன்புமணி அதே மாதிரி சொல்ல எல்லா அரசியல்வாதிகளும் இங்கே சொல்லலாம். திமுக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்களை கொலை செய்ய கூட துணிந்த ஒரு கட்சியாகத்தான் காங்கிரஸ் இருந்தது. இன்னைக்கு எத்தனை நாளாக அவங்க எல்லாமே கூட்டணியில் இருக்காங்க. ஸோ நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே விஜய் அவர்கள் மாறுவதில் தப்பில்லை. ஏன்னா எதிர்கால உங்கள் கட்சியின் நலனுக்காக அது தப்பில்லை என்பதாக தான் நாம் புரிதல் செய்கிறோம். சார், இப்போ விஜய் அவர்கள் தனித்து நின்னார்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? சரி, நல்ல ஒரு வாக்கு வங்கி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அது வெற்றியாக மாறுமா என்ன சொல்ல முடியாது. ஏன்னா திமுக அதிமுக என்கிறது பழந்தொன்று கொட்டை போட்ட ஒரு பர்சன்டேஜில் இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே தான் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ஏதோ ஒன்று நடக்கும். நீங்கள் சொல்கிறது அதுக்கான நிலைப்பாடுகள் உங்ககிட்ட அந்த கட்டமைப்பு இன்னும் செய்யவே இல்லை. திமுக அதிமுக போன்ற கட்டமைப்பு, பூத் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாபேக்கா கூட உள்ளுக்குள்ளேயே ஃபைட் பண்ணுறாங்க. கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைட்டிங்லாம் நடக்குது. நான் தான் மாவட்ட செயலர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லா கட்சியிலையும் நடக்கும். ஆனால் இதெல்லாம் விஜய்க்கு வந்து இது புதுமையான ஒரு விஷயமா தெரியும். ஸோ அதனால் அவர் கோட்டை விடக்கூடாது என்பதாக நான் உணர்வது என்னென்னா, நீங்கள் என்டிஏவில் போய் சேர்ந்துக்குங்க. கொஞ்சம் ஏதோ சீட்டு முன்ன பின் இருக்கும். ஆனால் கடைசியில் வெற்றி உங்களிடம் திரும்பவும் திணிக்கப்படும் என்பதை நான் உணர்கிறேன். சார், இப்போ விஜய் அவர்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வாக்கு வங்கி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, வாக்கு வங்கி இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா, அவர்கிட்ட ஒரே ஒரு தப்பை தான் கண்டுபிடிக்க முடியும். அது என்னென்னா அவருடைய பர்சனல் லைஃப், ஒய்ஃபு, பையன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவரே தனிமையாக இருந்தால் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். திமுக அதிமுகவுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பேசி இருக்கிற தன்னுடைய வாக்கு வங்கியெல்லாம் இழந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8% வாக்கு வங்கிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அபாயகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் அவர் எதெல்லாம் நினைக்கிறேன் இதெல்லாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதிமுக தான் என்டிஏ கூட்டணியில் போனால் அதையெல்லாம் அதிமுககாரன் பார்த்துக்குவான். ஏன்னா அதிமுகவுக்கு எப்படி இதை கார்னர் பண்ண தெரியும். இப்போ என்னென்னா நீங்கள் அதிமுகவுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பர்சனல் லைஃப் பேசப்படவே படாது. நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த கரூர் சம்பவம் பேசப்படாது. இது எல்லாமே மாற்றி உங்களுக்கு ஒரு கேடயமாக அமைந்துவிடும். ஸோ இந்த வாய்ப்பை விஜய் நழுவ விடக்கூடாது என்பது தான் நினைக்கிறேன். இல்லைன்னா தனிமரமாக தான் ஆகிடுங்க. இந்த எலெக்ஷனில் எதுவும் ஜாஸ்தி இல்லைன்னா அந்த கட்சியே இல்லாமல் போயிடும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ராஜேந்திர மாதிரி ஆளுங்கள்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க ஒரு காலத்தில். ஸோ அது மாதிரிலாம் ஆகக்கூடாது. எனவே உங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு ஃப்யூச்சரான உங்கள் கட்சியை இதே வெற்றி வாய்ப்பை இன்னும் கூட பெருமையாக நீங்கள் செய்யணும்னா என்டிஏ கூட்டணியில் போய் நீங்கள் சேருவது தான் ஒரு நல்ல விஷயமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். சார், இப்போ விஜய் அவர்களுடைய நம்பி கூட இருக்கிறவங்களாம் அவங்களுடைய கூட்டணிக்கு போகல அப்படின்னா எப்படி சார்? கூட்டணிக்கு போனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி சார்? சார், இப்போ வந்து விஜய் கூட இருக்கணும் எல்லாமே விஜய்யா ரொம்ப என்ன சொல்லுன்னா எல்லா வகையிலையும் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிற மாதிரி இருக்கிறான். ஸோ விஜய் மேலே ரொம்ப பாசமும் பரிவும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன யார்கிட்ட யார் வீட்டில் இல்லைன்ற மாதிரி பேசக்கூடிய அந்த தொண்டர்கள்லாம் இப்போ இருக்கிறத பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு அமைப்பான ஒரு தொண்டர்கள் உங்ககிட்ட இருக்காங்க. அவர் எந்த பக்கம் கையை காட்டுறாரோ விஜய் கை காட்டும் இடங்களில் அவங்களுடைய தொண்டர்கள் கண்டிப்பாக படையெடுப்பார்கள். அவங்க என்ன செய்யறாலும் ஓகே நம்ம தலைவரை எடுத்துட்டு அது முடிவு நம்ம செய்வோம் என்பதை ஆணித்தரமாக நம்பலாம். ஏன்னா அவர்கள் விஜயை என்கிற ஒரே ஆளை நம்பி தான் இருக்காங்க. இல்லை சார், இப்போது இவர் அருண்ராஜ்லாம் இருக்கார். இவரெல்லாம் ஒரு அரசு வேலை விட்டுலாம் வந்திருக்காப்புல. இப்போ இது மாதிரி ஆட்கள்லாம் வந்து தனியாக நிற்கும் போது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இது தனியாக தான் என்ன இப்போ யாருக்குமே நமக்கு தான் தெரியும். அரசியலில் இருக்கிறது நமக்கு தான் தெரியும். நிர்மல் யார், ஆனந்த் திருச்சி ஜான் ஆரோக்கியசாமி யார் நமக்கு தான் தெரியும். ஆனால் பப்ளிக்கு தெரியாது. பப்ளிக்கு தெரிந்த ஒரே முகம் விஜய் தான். அப்போ விஜய் எடுக்கிற முடிவு மட்டும்தான் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். இவங்க தனியெல்லாம் என்ன ஆதவ அர்ஜுனா கூட முடியுமா என்பது பெரிய கவலை தான்.